ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக்கிங் டேஸ்ட். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஒரு திங்ஸாக பார்த்துட்டு எப்படி நாட்டுக்கோழி வறுவல் சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி, ஒரு கை கொத்தமல்லி எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருங்க. மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கறி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தக்காளி பெரிய சைஸ் தக்காளி 1, இது சிக்கன் நாட்டுக்கோழி, பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1, பட்டை ஒரு சின்ன துண்டு, கல்பாசி 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை ஒரு கொத்து, புதினா கொஞ்சம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து ஏலக்காய், பட்டை, லவங்கம், கல்பாசி இது 4ஐயும் சேர்த்து ஃப்ரை பண்ண விட்டுடுறேன். நான் சிக்கன் பார்த்திங்கன்னா மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் போடல, நாங்கள் யூஸ்வலாக எல்லோரும் தயிர் சேர்த்துவாங்க. மஞ்சள் தூள் அப்புறம் உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து ஊற வச்சுருந்தேன் ஒரு 1/2 hour. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பூண்டு சேர்த்தாச்சு, இஞ்சி பூண்டு விழுது, இது நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும், நல்லா மையாக அரைச்சிருந்தோம். அது போட்டு ஒரு நிமிஷம் கழித்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு அடுத்தது சின்ன வெங்காயம், புதினா, கருவேப்பிலை இது 3ஐயும் சேர்த்துடலாம். புதினாவும் கருவேப்பிலையும் லைட்டாக டேஸ்ட்டுக்கு தான், ஃப்ளேவருக்காக தான், கொஞ்சமாக சேர்த்தா போதும், அதிகமாக தேவையில்லை. நல்லா இதை கொஞ்ச நேரம் வதக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கணும். கொஞ்சமாக வெங்காயம் இதெல்லாம் வேகிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா இப்போது வதக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தோம் இல்லையா, அது மட்டும்தான். நடுவில் எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. இது நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சாதத்துக்காக இருக்கட்டும், தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி இருக்கட்டும், இது கிரேவியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்து இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டோம். ஏற்கனவே நம்ம சிக்கன் நாட்டுக்கோழியில் 300 கிராம் நாட்டுக்கோழி எடுத்திருந்தோம். அதில் நான் மஞ்சள் தூள் போட்டு தான் ஊற வச்சுருந்தேன் 1/2 மணி நேரம். அதனால் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்தாச்சு. அந்த இஞ்சி பூண்டு வாசனம் போனதுக்கப்புறம் நான் தக்காளி சேர்த்துடுறேன். நல்லா இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். 300 கிராம் சிக்கன், கொஞ்சம் பெரிய பெரிய பீஸுங்களாக இருக்குது. நீங்கள் குட்டியாக கட் பண்ணி கூட வாங்கிக்கோங்க. பட் இது இன்றைக்கி பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுனால நல்லா அந்த மசாலாலாம் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம். சிக்கன் வேகிறதுக்காக, நாட்டுக்கோழிங்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 20 நிமிஷம் நல்லா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக விட்டுருங்க. இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நல்லா வேகணும். இந்த தண்ணிலாம் ஃபுல்லாக வற்றி கிரேவியோடு சேர்ந்துடும், சூப்பராக இருக்கும். தண்ணி நான் ஒரு 2 கப் சேர்த்திருக்கேன். இப்போ நல்லா வேகட்டும். ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வேக விட்டுருங்க. அப்படியே பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துருக்கேன். மிளகு, இது 3த்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நாட்டுக்கோழி இப்போ பாதி தான் வெந்திருக்கு. இன்னும் அந்த தண்ணியாக இருக்குது இல்லைங்களா, குழம்பா இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா கிரேவியாட்டம் நல்லா
வற்றணும். அந்த அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க. இன்னும் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு ஃபுல்லாக வெந்துருச்சு. 10 நிமிஷம் மொத்தமாக வந்துட்டு 20 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்குது. கொஞ்சம் சின்ன பீஸாக இருந்துச்சுன்னா ஒரு 15 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும், நல்லா வெந்துடும். நீங்கள் இதுக்கு பதிலாக தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்துறது பதிலாக தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கிரேவி அதிகமாக வரும். அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கண்டிப்பாக இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.